வணக்கம். அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். எப்பவும் போல இறைவணக்கத்தை கூறி இந்த வீடியோ தொடங்குவோம். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அபிக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே மற்றும் ஒரு புதிய காணொலியில் மூலியமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பேச போகிறது மகர ராசி. தெய்வமே உங்கள் பக்கம், இதுதான் தலைப்பு. மகரம் காலபுருஷனின் 10ஆம் வீடு, கர்மஸ்தானம். ஒரு காரியத்தை, கடமையை கரெக்டாக கையோடு செய்யறதுல மகரம் அதுக்கு இணை மகரம் தான். எந்த காரியத்தை எடுத்தாலும் செப்பன செய்வது மகரத்துடைய இயல்பு. அதாவது மகரம் என்பது சனி பகவானுடைய வீடு. கடமையை தவறாமல் செய்வது. உங்களுக்கு அந்த கடமைக்குண்டான பலன்கள் என்ன, எதிர்காலம் என்ன சொல்லுகிறது, அதை பற்றி பல வீடியோக்களில் பார்த்தோம். இந்த வீடியோ ஒரு பிரத்யேகமான வீடியோ. என்னன்னு சொன்னால், கமெண்ட்ஸ் செக்ஷனில் பல அன்பர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை அனுபவங்களை அங்கே பதிவிடுறாங்க. அதுலேருந்து கலெக்ட் பண்ணி எந்த கருத்து எது யாருக்கு தேவை அதுலேருந்து பாயிண்ட்ஸ் எடுத்து அதை ஒரு காணொலியாக ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய முயற்சி தான் இந்த வீடியோ. ஆனால் ஒன்று, அந்த ஆண்டவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய சிறு பொறி, தீப்பொறியாக ஸ்பார்க் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும். முழுசாக அந்த வீடியோவை பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி, முக்கியமான விஷயம் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தெய்வமே உங்கள் பக்கம். தீயது தவிர்த்து நல்லதை பற்றி சிந்திப்போம். நிறைய இந்த உலகத்தில் நம்ம வாழக்கூடிய ஊரில் கெட்டவங்க குவிஞ்சு கிடக்கிறாங்க. நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயே அவங்கள பார்க்கலாம். கண்ணாப்பினா கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறவங்களாம் இருக்காங்க. அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸு, தேவையில்லாத வார்த்தைகள், அது இது. சும்மா ஏதோ ஒரு சிஸ்டம் இருக்குது, மொபைல் இருக்குது, போட்டு விடு. யார் என்ன, அவங்களுடைய தகுதி என்ன, என்ன பேசுகிறோம். கமெண்ட் போடுறவங்க ஒரு பைசா பிரயோஜனம் இல்லாத ஆளாக இருப்பாங்க தப்பான கமெண்ட் போடுறதுக்கு. நல்லது அவங்களால செய்ய முடியாது. ஆனாலும் தவிர நல்ல ஆரோக்கியமான கருத்தை வெளியிடுறதில்ல, தப்பான கருத்தை வெளியிடுவாங்க. அவங்கள பற்றி ஒரு பக்கம் விட்டுருவோம். நம்ம யாருக்கு தெய்வம் கை கொடுக்கும்? ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ்னு சொல்லுவாங்க. நாம ஒரு படி எடுத்து வச்சாதான் கிரகங்கள் 2 படி எடுத்து வைப்பாங்க. எல்லா கிரகமும் நல்லா இருக்குன்னு போத்திட்டு படுத்திருந்தோம்னா ஒன்றுமே நடக்காது. சாப்பாடு கூட சாப்பிட முடியாது. ஆக இன்றைக்கு மகர ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். 7.5 சனியிலேருந்து மகரத்திலேருந்து 20ஆம் தேதி டிசம்பர் வாக்கியத்தில் விட்டு போனது மிகப்பெரிய ரிலீஃப். ஆனால் முழுமையான ரிலீஃபா இல்லை. பணப்பிரச்சனையை, பணத்தேக்கத்தை, பண முடக்கத்தை உருவாக்கிட்டு தான் இருப்பார். 7.5 சனி ஜென்ம சனியாக இருந்த போதும் சரி, இப்போ பாத சனியாக இருக்கும் போதும் சரி, பண முடக்கத்தை பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். ஏன்? அவர் 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். அதுலேருந்து எப்படி வெளியே வருது? சிம்பிளுங்க. முதல்ல நீங்கள் ஒரு விஷயத்தை ஒன்று புரிஞ்சுக்கணும். எப்பவுமே எல்லா சமயத்துலையுமே எல்லா விஷயத்துலையும் வாழ்க்கையில் நல்லா தான் இருக்கணும். உடனே கமெண்ட்டில் போடுவாங்க, சார் 15 வருஷமாக எனக்கு இப்படி தான் இருக்குது, 10 வருஷமாக அப்படி தான் இருக்குது. ஒன்று சொல்கிறேன், சனி பகவான் எல்லாரையும் தண்டிப்பது இல்லை. இதே 7.5 சனியில் மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆனவர்களும் இருக்காங்க. யாரை தண்டிக்கிறாருன்னா, நான் எல்லா தப்பும் பண்ணுவேன், என்னை யாரும் கேட்க முடியாது, போலீஸு ஒன்றும் செய்ய முடியாது, வக்கீல் எதுவும் செய்ய முடியாது, எனக்கு பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படிங்கிறவங்கள தான் சனி பகவான் தண்டிப்பார். ஏன்னா இது கோர்ட்டு, ஆண்டவனோட கோர்ட். இது மனுஷங்களோட கோர்ட் இல்லை. இங்கே அரசியலோ செல்வாக்கோ செல்லவே செல்லாது. நம்ம ஊரில் என்ன பண்ணுறாங்க, எல்லா தப்பும் பண்ணிவிட்டு சாமிக்கிட்ட போய், சாமி 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 என்னை மன்னிச்சிரு சாமி, கோர்ட்டில் கேஸ் எல்லாம் நல்லபடியாக வரணும், ஊர் சொத்தெல்லாம் கொள்ளையடிச்சாச்சு, ஆனால் சாமிக்கிட்ட போய் என்ன பண்ணுறாங்க, என்னை காப்பாற்றிடுன்னு. சாமி என்ன புரோக்கரா இல்லை ஏஜென்ட்டா இவங்க பண்ணுற தப்புக்கெல்லாம் அவர் சரி பண்ணுறதுக்கு? முதல்ல புரிதல் இருக்கணும். பக்தினா என்ன, முதல் படியான இது என்ன, பக்தியில் முதல் படி அடுத்தவனுக்கு கேடு நினைக்காத மனம், அதுவே இல்லை. அப்புறம் எப்படி சாமி எப்படி வருவார்? புரியுதுங்களா? அதனால் நீங்கள் இதுவரை வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நடக்கட்டும். இனிமேல் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பண முடக்கத்தை, பணப்பிரச்சனையை, பணத்தேக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அதை என்ன எப்படி சரி பண்ணுறதுன்னா, தேவையில்லாத பொருள்களை வாங்க வேண்டாம். கடனை ரொம்ப
வேற உடம்பு சரியில்லை, கல்விக்காக மட்டும் கடன் வாங்கி மிச்சம் எந்த விஷயத்துக்காகவும் கடனை தவிர்க்கணும். அதே மாதிரி திட்டமிட்டு செலவிடணும். அந்த நேரத்தில் பணம் இருக்கும்போது டெம்ட் ஆகி செலவு பண்ணிட்டு பின்னாடி பணத்தை கட்டணுங்கிற போது அதுக்கு வட்டிக்கு மேலே வட்டி, வட்டிக்கு மேலே வட்டி, கிரெடிட் கார்டு பில்லு, இஎம்ஐ பில்லு, இதை பண்ண முடியாது. ஆக ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆக இது முதல்ல முக்கியம். இது எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப முக்கியம் உங்களுக்கு நம்பிக்கை. இறைவன் மேலே நம்பிக்கை வேணும். அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடாது. இதுதான் முக்கியம். ரொம்ப எல்லாத்தையோட ஃபஸ்ட்டு. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுனால் நன்மை தான் நடக்கும். உங்களுக்கு படிப்பு, போக்குவரத்து, மேல் படிப்பு படிக்கிறது, வெளிநாடு சம்பந்தமாக போகிறது, முயற்சிகளில் அதிகப்படியான வெற்றி கிடைக்கிறதெல்லாம் மகர ராசிக்கு தொடங்க போகிறது. இது நாள் வரை இல்லை, இந்த 21ஆம் டிசம்பர்லேருந்து தொடங்க போகுது. இந்த நடந்து முடிஞ்ச 21ஆம் டிசம்பர்லேருந்து நல்ல நாள் ஆரம்பமாகுது. ஸோ அது இருக்குது. அதுக்கு அடுத்ததுபடியாக 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு தேவையில்லாத தொல்லைகளை கொடுக்க தான் செய்வார். ஆனால் இதே சமயத்தில் தான் இந்த 7 நாட்டா சனி இருக்கும் போது தான் நீங்கள் வீடு வாங்க போகிறீங்க, நிலம் வாங்க போகிறீங்க, வாகனங்கள் வாங்க போகிறீங்க. எப்படி சார் வாங்குவேன்? சார் அந்த மேஜிக் நடக்கும் சார், அதிசயம் நடக்கும். நீங்கள் பாருங்கள், இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் எப்படி வாங்கினீங்க, இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் எப்படி நடந்துச்சு, அதே மாதிரி அதிசயம் நடக்கும். பொறுத்திருந்து பாருங்கள். அதே மாதிரி அடுத்தபடியாக உங்களுடைய 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் நாளைக்கு ஒரு வேலை முடிய போகுது. 99% வேலை முடிஞ்சு போச்சு. கையெழுத்து போட்டால் அவ்வளோதான். அந்த வேலையை தடுக்க பார்ப்பார். கைக்கு எட்டுனதை வாய்க்கு எட்டாத பார்த்துக்குவார் கேது. அப்போ அது என்ன பண்ணுறது சார்? விநாயகர் பெருமானை பிடிச்சிக்கணும், கெட்டியாக பிடிச்சிக்கணும், விடவே கூடாது. விநாயகர் என்ன பண்ணோம்? 5 கரத்தனை, ஆணை முகத்தினை, இந்தின் இளம்பிறை போலும் ஈட்டனை, நந்தி மகந்தனை, ஞானக் குழுந்தினை, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இந்த மாதிரி ஸ்லோகத்தை சொல்லணும். விநாயகர் பெருமானை வழிபடணும். விநாயகரை விட்டுறக்கூடாது. விநாயகரை தினம் இது சொல்லணும். அதே மாதிரி பிராணிகளுக்கு உணவளிக்கணும். மீன் போன்ற பிராணிகளுக்கு உணவளிக்கணும். 2. அதுக்கு அடுத்தபடியாக உங்களுடைய 10ஆம் இடம் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு அதீத ராஜயோக பலன்களை கொடுப்பார். எதிர்பாராத சுபகாரியங்கள், எதிர்பாராத நல்ல செய்திகள், எதிர்பாராத அளவிற்கு உறவினர்கள்ட்டேருந்து நல்ல செய்திகள், நெடுங்காலமாக நீங்கள் பார்க்காதவர்களை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், ரொம்ப வருஷமாக நீங்கள் சந்திக்காத நண்பர்களுடைய நட்பு, ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீங்கள் வாழ்ந்து பழகி இது பண்ண மனுஷங்களை திருப்பி பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம், அவர்கள் மூலியமாக ஆதாயம், பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, இதெல்லாம் தன்னால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சுக்கிர பகவான். இது எல்லாத்துக்கும் சூப்பராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு 12 மறைஞ்சிட்டார். அதே மாதிரி உங்களுக்கு 4ஆம் அதிபதியான செவ்வாய், மேஷராசிக்கு அதிபதியான செவ்வாய் 12ஆம் பாவத்தில் மறைஞ்சு போயிட்டார். இது ஒரு மிகப்பெரிய யோகமான நிலைமை, விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியது. நிறைய பேர் மகர ராசியில் இருக்கவங்க அப்ராடு போகணும்னு ஆசைப்படுறவங்க, இதான் சார் டைமு, அடுத்த 3-4 மாதம் தான் டைம், போயிடுங்க, ப்ராசஸ் போடுங்க, இந்த நேரத்தில் ஆரம்பிங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். இதுதான் உங்களுக்கு முக்கியமான நல்ல செய்தி. ஆக எல்லாத்தோட முக்கியம் எது? தெய்வமே உங்கள் பக்கம். எப்படி சார் தெய்வம் உங்கள் பக்கம்? ஈஸ்வரன், சனீஸ்வரன் யார்? உங்கள் ராசியின் அதிபதி. அவர் மூலத்திரிகோணஸ்தானம் சொல்லக்கூடிய கும்பராசியில் உட்கார்ந்துருக்கார். உங்கள் ஜென்மராசியை விட்டுட்டார். 7.5 சனிலேருந்து அடுத்த வீடுக்கு போய் உங்களுக்கு 12ஆம் வீடாக நீங்கள் வரீங்க அந்த கும்பராசிக்கு. அதனால சனி பகவான் இயற்கையிலேயே நல்லவராக இருப்பார். தெய்வமே உங்கள் பக்கம் இருக்கார். ஈஸ்வரனாக சனீஸ்வர பகவான் உங்கள் பக்கம், ராசிநாதன் உங்கள் பக்கம் இருக்கார். அந்த தெய்வம் உங்கள் பக்கம் இருக்கும் போது, நம்ம தலைவர் சொன்ன மாதிரி தான், ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான்ற போது நம்ம எதை பற்றி சார் கவலைப்படணும்? நீங்கள் இது நாள் உங்கள் மனசில் ஓடின கவலையெல்லாம் தெரியாமல் இல்லை சார், எல்லா கவலையும் தெரிஞ்சு தான் பேசுகிறேன். நீங்கள் அத்தனை கவலையும் மறந்துடுங்க சார். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் சார். நமக்கு நடக்கலைன்னா நல்லது வேறு யாருக்கு சார் நடக்கும்? ஆக நீங்கள் மகர ராசி அன்பர்களே, எத்துணை துன்பங்கள் வந்தாலும் அத்துணை துயர் துடைத்து பாறையில் முளைத்த வேறாக நீங்கள் முளைத்து இமயமலை என்ன அதற்கு மேற்படியான வெற்றியை கண்டு வாழ்க்கையில் அத்துணை பேருக்கும் முகத்தில் சாயத்தை பூசுவீர்கள் என்று கூறி எதிரிகள் படைநடுங்க ஜெயிக்கப் போகிறீர்கள் என்று கூறி அடுத்த காணொளியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.